ஒரு ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் நல்லா இருந்தா, என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்கும்? அதாவது சூரியன், சந்திரன் போன்ற 9 கிரகங்கள்ல எந்த ஒரு கிரகம் நல்லா இருக்குதோ, அதுக்கேத்த மாரியான சில விஷயங்கள் நல்லா இருக்கணும். அதுதான் உங்களோட கேள்வி. எந்தெந்த கிரகங்கள் நல்லா இருந்தா, எந்தெந்த விஷயங்கள் நல்லா இருக்கணும். ஆக்சுவலி அவ்வளோ சுருக்கமாலாம் சொல்லிட முடியாது இந்த விஷயத்தெல்லாம். காரணம் என்னன்னா, எந்த ஒரு விஷயமும் ஜோதிட பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் குறைஞ்சபட்சம் 10 விதமான ஆஸ்பெக்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. அதில் பிரதானமானது அப்படின்னா ஸ்தானம், அப்புறம் ஸ்தானாதிபதி, மூணாவதா காரகம். இது மட்டும் இல்லாமல் இது மூணு ரொம்ப பிரதானமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்சி உச்சம் போன்ற பலம், அதுக்கப்புறம் எண்ணிக்கையில் 6 8 12 இருக்கா அல்லது 1 4 7 10 இருக்கான்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் உள்ள பலம், அதுக்கப்புறமா இணைவு, சாரம், பார்வை, இது இல்லாமல் கிரக அவஸ்தைகள், இப்படி எண்ணற்ற விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். அதில் பார்த்தோன்னே சொல்கிற மாதிரி சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கேட்குறீங்க, நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் எடுத்துப்போம். பித்ருஸ்தானம்னு பேர். இந்த பித்ருஸ்தானத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் இருந்தால் அந்த ஸ்தானம் கெட்டு போகுதுன்னு அர்த்தம். சனி இருக்கார், ராகு இருக்கார், செவ்வாய் இருக்கார், 3 பாவகிரகங்கள் இருக்குன்னு வச்சுருங்க. அப்போ பித்ருஸ்தானம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போது பித்ரு தோஷம் கடுமையாக இருக்குன்னு, அப்பாவுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்காதுன்றது இந்த ஒரு சின்ன விஷயத்திலே தெரியலாம். ஸோ இது ஸ்தானத்தை வச்சு சொல்லக்கூடியது. அடுத்ததாக ஸ்தானாதிபதி, 9ஆம் அதிபதி 6 8 12 போயிருந்தாலோ, பகை நீச்சமானாலோ, அல்லது சில கிரகங்களோடு இணைஞ்சாலோ, பாவ கிரகங்களோடவோ அல்லது 6 8 12ஆம் அதிபதிகளோடு இணைந்தாலோ அதுவும் தோஷமாகும். அதனாலேயும் பாதிப்புகள் ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் இந்த பித்ருஸ்தானத்துக்குரிய கிரகமானது, காரகம் கிரகமானது சூரிய பகவான், அவரே 9ல் உட்கார்ந்தாலும் இருந்தாலும் 9ல் இருந்தாலும் அது கூட தோஷமாகும். ஆக இப்படி பல வகையில் இருக்குது. உங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஆனால் அது மட்டுமே அப்படின்னு இறுதியாக முடிவு எடுக்கக்கூடாது. இன்னும் நிறைய விஷயங்களோட சேர்த்து தான் பார்க்கணும். அப்போ இதுக்கு பலன் இருக்குமானா கண்டிப்பாக இதுக்கான பலனும் இருக்கும். அதனால் சொல்கிறேன். இப்போ முதல்ல சூரியன்லேருந்து சொல்லுவோம். சூரியன் ஒருத்தரோட ஜாதகத்தில் என்ன பலமாக இருந்தால், இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்ல வேண்டியது இருந்துச்சு. பலம்னா என்ன அப்படின்னா, ஆட்சியாக இருப்பது பலம், சுபமான பலம். உச்சம், அதுவும் சுபமான பலம். இது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் முக்கியமான இடம் 1 5 9 அப்படின்னு சொல்லக்கூடிய சுபமான இடங்கள், 1 4 7 10ங்கிற கேந்திர பலமான இடங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய பகவானுக்கே உரிய, ஒவ்வொரு கிரகங்களுக்கே உரிய எண்ணிக்கையில் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சூரியனுக்கு 3 6 10 11 இந்த இடத்துல இருந்தால் நன்மைகளை செய்யும் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் ஒரு கிரகத்துக்கு பலமாக இருக்குதா அப்படின்னு பார்த்து சொல்லலாம். அந்த வகையில் சூரிய பகவான் இந்த மாதிரியான வகையில் எல்லாம் பலம் பெற்று இருந்தால் 3லேயோ 6லேயோ 10லேயோ 11லேயோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்திருந்தால் அவங்களுக்கு கீர்த்தி மிகுந்த வாழ்க்கை உண்டு. அதாவது புகழ்கரமான வாழ்க்கை உண்டுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் அந்த காரகம் என்னென்னா ஒரு பித்ரு காரகன், அரச காரகன் சொல்லுவாங்க. அரசாங்கத்தினால சில நன்மைகள் வரலாம், அல்லது பித்ருன்னு சொல்லக்கூடிய அப்பா வகையான நன்மைகள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆக காரகத்தை பார்த்தா அது காரகம் கூட ஒன்றே ஒன்றும் இல்லை, பல விஷயத்துக்கு காரணமாவார். எல்லாத்துக்கும் காரணம் ஆத்ம காரகனே சூரியன். அது மட்டும் இல்லாமல் பித்ரு காரகன் சூரியன். ஆக பல விஷயங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அரசாங்க காரகன் சூரியன். இப்படி பல விஷயங்களுக்கு காரணமாக இருக்கிறதுனால இதெல்லாம் நன்மைகளாக இருக்கும்னு அர்த்தம். முக்கியமானது அல்லது பேர் கொண்டு அழைக்கிறோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட்டில், மினிஸ்டர் இருப்பார். ஹெல்த் மினிஸ்டர் அப்படின்னாக்கா வெறும் ஹெல்த்தை மட்டுமா பார்ப்பாருன்னா அது தொடர்புரிய அல்லது சம்மந்தம் இல்லாத சில பல சிறு சிறு துறைகள்லாம் கூட அவரே தான் மந்திரியாக இருப்பார். அதுபோல் பல விஷயங்கள் ஒரு கிரகத்துக்கு கீழே
இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா சமாச்சாரமும் 9 கிரகத்துக்கு உட்பட்டது தான். அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் கோடான கோடி விஷயங்களுக்கு அதுதான் காரகமாக இருக்கிறது, காரணமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ கோதுமை விளையுது, அதுக்கும் காரணம் சூரியன். அதுபோல் இப்போ சூரியன் நல்லா இருந்தாங்கன்னா அவருக்கு வந்து விவசாயியாக இருந்தால் அவர் வந்து அல்லது தொழிலோடு சம்மந்தப்பட்டிருந்தால் அவர் வந்து கோதுமையை விளைவிக்கலான்னு அர்த்தமாக இருக்கும். வியாபாரியாக இருந்தால் அந்த மாதிரி கோதுமை வியாபாரம் பண்ணலான்னு அர்த்தம். இந்த மாதிரி எண்ணற்ற வகையில் ரத்தினங்களில் மாணிக்கத்துக்கு மாணிக்கம் வந்து சூரியனுக்குரியது. இப்படி பல வகையான விஷயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதுனால நம்ம உதாரணத்துக்கு ஒன்றுக்காக இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்றேன், மீதியெல்லாம் சுருக்கமாக சொல்கிறேன். சூரிய பகவான் நன்றாக பலமாக அமர்ந்து இருந்தால் ஆட்சியாகவோ உச்சமாகவோ, அதாவது உச்சம் என்பது மேசத்திலும் ஆட்சி என்பது சிம்மத்திலும் இருக்கும். அதாவது சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கு உச்சம், ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு ஆட்சி. இது மட்டும் இல்லாமல் வேறு வகையிலையும் 3, 6, 10, 11 இருந்தாலோ வேறு வகையில் பலம் பெற்று இருந்தால் அவர்களுக்கு புகழ்மிக்க வாழ்க்கை உண்டுன்னு அர்த்தம். அவருடைய அப்பாவுக்கும் நன்மைகள்லாம் அநேகமாக இருக்கும்னு அர்த்தம். இது சூரியனால் நடக்கிறது. அடுத்ததாக சந்திர பகவான். சந்திர பகவான் ஒருவேளை பலமாக இருந்தால் அப்படின்னா என்ன பலமா அப்படின்னா, கடகராசியில் பிறந்திருந்தா அல்லது ரிஷபராசியில் பிறந்திருந்தா அல்லது எண்ணிக்கையின் அடிப்படையில் கெட்டு போகாமல் நல்ல இடத்துல இருந்தால் அது பலமாக இருக்குதா அர்த்தம். அந்த மாதிரி சந்திர பகவான் பலமாக இருக்கிற கூறியவர்களுக்கு மதி அப்படின்னு சொல்லக்கூடியது. சந்திரனா மதின்னு ஆகும். ஆக பார்க்கறதுக்கு அழகு மிகுந்த ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கும், புத்திசாலியாகவும் இருப்பாங்க, மதி சார்ந்தவங்களாக இருப்பாங்க, மதி நுட்பம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அதே நேரத்தில் மாத்ரு யோகம் உண்டாங்க. அம்மாவுக்கும் அம்மாவை சார்ந்த விஷயங்களிலும் அவங்களுக்கு சாதகங்கள் அதிகம் இருக்கும்னு அர்த்தம். ஆக இது சந்திரனுக்கு அழகான வாழ்க்கை. தோற்றத்தில் உள்ள கூட வேறு விதமாக பிரச்சனைகள்லாம் இருக்கலாம், ஆனால் தோற்றத்தில் அழகான வாழ்க்கை இருக்கும்னு அர்த்தம். அடுத்து செவ்வாய் பகவான் ஒரு வேளை அதிகம் பலமாக இருந்தாங்கன்னா, செவ்வாய் எங்கே பலம் பெறுவார் அப்படின்னா, மேசத்தில் ஆட்சி பெறுவார், விருச்சிகத்தில் ஆட்சி பெறுவார், மகரத்தில் உச்சம் பெறுவார். இது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு உள்ள எண்ணிக்கை 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடங்களில் பலம். இது மட்டும் இல்லாமல் ஆட்சியோடு உச்சத்தோடு ஆட்சியாவோ உச்சமாவோ சேர்ந்து கேந்திரத்தில் இருந்தால் 1, 4, 7, 10 இருந்தால் ரூசக யோகமாக ஆகிடும். அந்த மாதிரி இருந்தால் மிகுந்த பலமாகும். ஸோ இந்த மாதிரி பலமிகுந்த செவ்வாய் கொண்ட ஜாதகமாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை அதிகாரமிக்கதாக இருக்கும், அதிகாரம் கொண்டவர்களாக இருப்பார்கள்னு அர்த்தம். அதே நேரத்தில் அவர்களுக்கு சகோதர யோகம் உண்டு. சக உதிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரர்களால் இவர்களுக்கு நன்மைகள் அதிகம் இருக்கும்னு அர்த்தம். சகோதரர்களும் இருப்பார்கள், அவர்கள் சகோதரர்களுக்காக நன்மைகளும் இருக்கும். ஆக இந்த செவ்வாயினால் சகோதர காரகம் பெற்றதுனால அது நன்மையாக இருக்கும். இவங்களுக்கும் வந்து அதிகாரமிக்க ஒரு வாழ்க்கை அமையும். அப்படின்னா பதவியில் இருப்பாங்கன்னு அர்த்தம். புதன் பகவான் அவங்களுக்கு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால், ஆட்சிங்கிறது மிதுனத்திலையும் கன்னியில் ஆட்சி ப்ளஸ் உச்சம்ன்ற டபுள் பவர்லேயும் இருப்பார். கன்னியில் ஆட்சியும் உச்சமாக அவருக்கு அதே தான். மிதுனத்தில் ஒரு ஆட்சி இப்படி இருந்தால், இது மட்டும் இல்லாமல் வேறு வகையிலையும் பலம் பெற்று இருந்தால் அவருக்கு வந்து இந்த புதனுக்குடைய விஷயங்கள்லாம் நன்மையாக நடக்கும். என்னென்னா அப்படின்னா, அவர் புதன் வந்து புத்திக்காரகன், நல்ல புத்திசாலியாக இருப்பார், டப்புன்னு புரிஞ்சிக்கக்கூடிய கற்பூர புத்தி கொண்டவர்களாக இருப்பார்கள், நுட்பமான அறிவு கொண்டவர்களாக இருப்பார்கள், சரஸ்வதியோட கடாட்சத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள், அல்லது இரு கலைகளை கைக்கூடியவர்களாக இருப்பார்கள், கலைஞராக இருப்பார்கள், மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டியாக இருப்பார்கள், நல்ல புத்தி, கலை, வித்தை ஏதாவது ஒன்றாச்சு கைக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் யாருக்கெல்லாம் புதன் நன்னா இருக்கோ அவங்களுக்கு வந்து தாய்மாமன் இருப்பார் அப்படின்னு அர்த்தம். சரஸ்வதி கடாட்சம் இருக்கும், அல்லது கலையோ ஏதாவது கைக்கூடி இருக்கும், அல்லது அது மட்டும் இல்லாமல் தாய்மாமன் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நன்மையும் நடக்கும், அவங்களாம் இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ புதன் பகவான் இருப்பதனால பலமாக இருக்கிற ஜாதகத்தாருக்கு
புத்தி விருத்தி. ரெண்டாவது அவங்களுக்கு காலத்துக்கும் சம்பாதிக்கிற ஒரு அமைப்பு இருக்கும். யாருக்கெல்லாம் புதன் நல்லா இருக்குதோ அவங்க காலத்துக்கும் சம்பாதிக்க முடியும். ஏன் அப்படின்னாக்கா, காரகத்தில் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் காரகமும் இருக்குது. அந்த வகையில் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய வருமான ஸ்தானத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் புதன் பகவானாக இருக்கிறார். ஸ்தானாதிபதி சொல்லலை, காரகன்னு சொல்லுவோம். 10ஆம் அதிபதிக்கு காரணமாக இருக்கக்கூடிய வருமானத்தை வர வைக்கக்கூடியவராக இருப்பது புதன் தான். அப்படி இருந்தால் புத்தி சுவாதீனம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். புதன் நல்லா இருந்தார்னா எல்லாம் யார் சம்பாதிக்க முடியும்னா, யாருக்கெல்லாம் புத்தி சுவாதீனம் இருக்கோ அவங்க தான் சம்பாதிக்க முடியும். ஸோ புத்திசாலியை பொறுத்த வரைக்கும் நல்லா சம்பாதிப்பாங்கன்னு அர்த்தம். அதில் நல்ல புத்திசாலியாக இருந்தாங்கன்னா அவங்களாம் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, வியாபாரிகளாக இருக்கிறார்கள். ஆக வருமானத்தை வர வைக்கிறதுக்கு வேலையில் இருந்தாலும் சரி, யாருக்கு வேலைக்கு வைப்பாங்க? ஒரு ஆள் முட்டாளெல்லாம் வேலைக்கு வைக்க மாட்டாங்க, புத்திசாலியை தான் வேலைக்கு வைப்பாங்க. ஆக குறைஞ்சபட்ச புத்தியாக இருந்தேன்னா குறைஞ்சபட்ச வருமானம் இருக்கும். அதிக புத்திசாலித்தனமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது நல்ல வருமானம் இருக்கும். சொல் புத்தி இருந்தால் வேறு இடத்துல வேலை செய்வாங்க நல்ல விதமாக. சுய புத்தி இருந்தால் சுயமாகவே சொந்தமாகவே தொழில் செய்வாங்க. ஆக புதனை பொறுத்து காலத்துக்கு வருமானம் உண்டுன்னு சொல்லலாம். அது எந்த இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் புதன் பலம் பெற்றால் அவங்களுக்கு வருமானம் நிச்சயம்னு அர்த்தம். அடுத்தது குரு பகவான் ஆட்சி பெற்றிருந்தால் என்ன ஆகும்? ஆட்சி ஆகும். ஆட்சினா எங்கே பெறுவார் அப்படின்னா, தனுசில் ஆட்சி பெறுகிறார், மீனத்தில் ஆட்சி பெறுகிறார், கடகத்தில் உச்சம் பெறுகிறார். இது மட்டும் இல்லாமல் யோகத்தை கொடுத்துருந்தாருன்னா 1, 4, 7, 10 ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அது பேர் அம்ச யோகம்னு சொல்லக்கூடிய ராஜயோகம். இந்த யோகத்தை பெற்றிருந்தால், முன்னாடி புதனு கூட யோகத்தை விட்டுட்டேன், 1, 4, 7, 10 ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு பத்திர யோகன்ற ராஜயோகமாகும். அதே போல் குரு பகவான் 1, 4, 7, 10 ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அவருக்கு அம்ச யோகம் சொல்லக்கூடிய ராஜயோகம் ஏற்பட்டுவிடும். அதனாலையும் இந்த குரு பகவான் பலமாக இருக்காருன்னா ஆட்சி உச்சம், அவங்க தனவானாக, தனக்காரகன் குரு பகவான், பணத்துக்கு அதிபதியான குரு பகவான். அதனால் அவங்களுக்கு ஜாதகத்தில் எங்கே ஆட்சி உச்சம் பெற்றாலும் அவங்களுக்கு குபேர சம்பத்து உண்டாகும். குரு பகவான் நீச்சமாக இருந்தால் அப்படின்னா அவங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில் பணத்துக்கும் பற்றாக்குறை, தங்கத்துக்கும் பற்றாக்குறை. ஆனால் குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவங்க வாழ்க்கையில் தங்கம் நல்லா தங்கும், அவங்ககிட்ட பணம் நிறைய இருக்கும். பொண்ணுன்னு பேர் குரு பகவானுக்கு. ஸோ பணமும் இருக்கும், தங்கமும் இருக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கை வந்து பந்தா இல்லாத எளிமையான தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. ஆச்சாரமான வாழ்க்கை வாழக்கூடியவர். குரு பகவான் நல்லா இருந்தால் கொஞ்சம் எளிமையான தூய்மையான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரகம்னு பார்த்தாக்கா அவங்க வந்து ஆச்சார அனுஷ்டாங்கத்துக்கு தான். இப்போ வந்து குரு பகவானுக்கு ஒன்று ஒரு பேர் இருக்குது சமஸ்கிருதம்னா, என்ன சொல்லுவாங்க, ஆசிரியர்னு சொல்கிற மாதிரி சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆச்சாரியார் அப்படின்னாக்கா குரு பகவானை குறிக்கக்கூடியது. ஸோ அவங்க வந்து பல பேருக்கு உபதேசம் பண்ணுற அளவுக்கு ஒழுக்க சீலராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. யாருக்கெல்லாம் குரு நல்ல பலம் இருக்குதோ அவங்க பல பேருக்கு மென்டாராக இருப்பாங்க, வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அமைப்பு, தலைமை பண்பு கொண்ட அமைப்பு, இதெல்லாம் இருக்கும் குரு பகவானை பொறுத்து. யாருக்கெல்லாம் குரு பகவான் நன்மை தரக்கிற நிலைமையில் இருக்குதோ அந்த அளவுக்கு இருக்குது. மன்னன் கூட பேர் குரு பகவானுக்கு, மன்னன், நாட்டை கூட ஆளலாம். அந்த அளவுக்கு அந்த குரு பகவான் வந்து மாஸ்டர் கிரகம் பேர். அதுக்கு பெரிய கிரகம். 9 கிரகத்தில் பெரிய சைஸ் எதுனா ஜூபிட்டர் தான் பெரிய கிரகம். அதனால் அவர் மென்டார்னா பல பேருக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க, மாஸ்டர் ஆவாங்க. உபதேசம் பண்ணுறதுக்குள்ள டீச்சராக, ப்ரொஃபஸர் இந்த மாதிரிலாம் போகிறாங்க பாருங்கள், சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கக்கூடியவங்க, பல பேருக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆக குரு பகவான் நல்லா இருக்கிறவங்க வாழ்க்கை ரொம்ப கௌரவமாக இருக்கும்னு அர்த்தம். அவங்க எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, நேர்மையாகவும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாத்துலேயும் மாஸ்டராக இருப்பாங்கன்னு அர்த்தம். அடுத்ததாக சுக்கிர பகவான் ஒரு வேளை அவங்க ஒருத்தரோட ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ பலம் பெற்று இருந்தால், வேறு வகையில் பலம் பெற்று இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பெரியவங்களாம் சொல்லுவாங்க அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்குன்னு. அதுக்கான மீனிங் என்னென்னா, சுக சௌகரியங்கள் மிகுதியாக பெற்று இருப்பார்கள்னு அர்த்தம். சுக சௌகரியங்கள் மிகுதியாக பெற்று இருப்பார்கள். போகமாக இருப்பாங்களான்னாக்கா போகத்துக்கு வேறு கிரகம் இருக்குது. இது வந்து சுகமும் சௌகரியம் பெருசு. ஒரு கார் வச்சுக்கிறாங்க,
அதே இப்போ அந்த காரே வந்து அந்த ஜாதகத்தில் வந்து 1 4 7 10ல் சுக்கிர பகவான் ஆட்சியாக உச்சமாக இருந்தால் அது மாலைவிய யோகம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ராஜயோகம். அதனால் என்ன ஆகும்னா அவங்க தகுதிக்கு மீறிய உசந்த உயர்தரமான கார் வச்சுருப்பாங்கன்னு அர்த்தம். எப்படி 1 4 7 10ல் அந்த சுக்கிர பகவான் ஆட்சி உச்சம் பெற்றால் தன்னோட நிலைக்கு மீறிய உயர்தரமான வாகனங்களை வைத்திருக்கக்கூடிய அமைப்பு, சொகுசான வாழ்க்கை, சுக்கிரன் பலமாக இருக்குது, ஏசி போட்டு சொகுசாக வாழக்கூடிய அமைப்பு, இப்படிலாம் உண்டு. ஆக சுக்கிரன் இருந்தால் சுக சௌகரியம் கூடுதலான வாழ்க்கை உண்டுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கிறவங்களுக்கு கெட்டு போகாமல் நல்ல நிலையில் பலமாக இருக்கிறவங்க திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், வாழ்க்கை துணை சிறப்பாக இருப்பார்னு அர்த்தம். இப்போ சனி பகவானை பார்ப்போம். சனி பகவானுக்கு பலமாக இருந்ததுன்னா 1 4 7 10ல் ஆட்சியாக உச்சமாக இருந்தால் அது பேர் சச யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜயோகமாகும். அப்படி ராஜயோகம் இருக்கிறவங்களுக்கு நீதிபதி போல அல்லது பெரிய பெரிய கையெழுத்து போகிற அளவுக்கு பெரிய பெரிய அதிகாரத்துக்குள்ளே போகிற அளவுக்குலாம் ஒரு அமைப்பு உண்டு. தனக்கு கீழே பல பேருக்கு வேலை சம்பளம் கொடுக்குற மாதிரி, வேலைக்கு ஆள் வைக்கிற மாதிரி, அல்லது தன்னை கீழே வந்து உதவி செய்கிற மாதிரி பல பேரை வச்சு வேலை வாழ அமைப்பு, இதெல்லாம் ஏற்படும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நல்லாயிருக்கும். அவர் நேர்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு, கௌரவமாக இருக்கக்கூடிய அமைப்பு, தீங்கு செய்யாதவங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு, தர்ம வழியில் செயல்படக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த சனி பகவானால் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சனி எவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா சனி பகவான் கர்மக்காரகன். கர்மாவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி உச்சமாக இருந்தால் 1 4 7 10ல் பலமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து சசயோகம் போன்ற யோகங்களை கொடுத்துருந்தா அவங்களுக்கு கர்மா குறைவுன்னு அர்த்தம். கர்மா குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். வேறு வகையில் பலமாக பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த சனி பகவானால் அவங்களுக்கு கர்மா கூடுதல்னு அர்த்தம். அதனால் கஷ்டம், வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னு அர்த்தம். சனி பகவான் கெட்டு போனால் ஹாஸ்பிட்டலு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் போன்ற இடங்களுக்கெல்லாம் நிறைய போக வேண்டியது வரும். சனி பகவான் பலமாக இருந்தாக்கா இந்த மாதிரி இடங்களுக்கு போகாமலே இருக்க வேண்டிய அமைப்பு, இதெல்லாம் ஏற்படும். ஏதாவது ஒரு வகையில் சனி பகவான் பலம் பெற்றிருந்தால் இந்த மாதிரி இடங்களுக்கு போகாமல் இருக்கும். ஒருவேளை நீசபங்க ராஜயோகம் போன்றவை ஏற்பட்டிருந்தால் போயிட்டு வெற்றியோடு திரும்பி வந்துடுவாங்கன்னு அர்த்தம். ஆக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மத்தை குறிக்கக்கூடியவராக இருப்பார், ஆயுளை குறிக்கக்கூடியவர், ஆயுள் காரகன். சனி பகவான் பலமாக இருக்கிறவங்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், நிறைய நாள் ஆயுள் இருக்கும்னு அர்த்தம். ஆக ஆயுள் காரகன், கர்மக்காரகன் சனி பகவானால் நன்மைகள் அதிகம், துன்பங்கள் குறைவுன்னு அர்த்தம். இப்போ ராகு பகவான் நல்லா இருந்தார்னா என்ன பண்ணுறது? ரிஷபத்தில் இருந்தால் நீச்சம்னு சொல்லுவோம், விருச்சிகத்தில் இருந்தால் உச்சம். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு சில இடங்கள் நல்ல இடங்கள் இருக்குது. ராகு கேதுக்கு 3 6 11 இந்த இடங்களில் இருந்தால் மொத்தம் 4 இடம் தான். 3 6 11 இருக்கணும், அல்லது 1 5 9 கூட இருக்கலாம், அல்லது விருச்சிகத்தில் இருக்கணும். இதெல்லாம் சுபமான இடம், நல்ல இடம். இப்படி இருந்தால் அவங்களுக்கு போகமான வாழ்க்கை உண்டு. வேறு விதமாக கெட்ட விதமாக இருந்ததுன்னா, அந்த கெட்ட விதத்தில் பலங்கூடி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து மாயைன்னு சொல்லக்கூடிய போதைக்கு அடிமையாகிற தன்மையெல்லாம் கூட உண்டாகலாம். ஆக ராகு பகவானை பொறுத்து ஒரு ஆளுக்கு போககரமான வாழ்க்கை உண்டு. போகன்னு பேர். எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அவன் நல்லா போகிப்பான் இந்த வாழ்க்கையை. இது ராகு பகவானால் கிடைக்கிறது. பிற்காலத்தில் எல்லாம் போகிச்சுட்டு திகட்டி போய் ஞானம் பேசுவாங்க. சில பெரிய பெரிய ஸ்டார்லாம் பார்த்திங்கன்னா நல்ல எல்லா வகையான பழக்க வழக்கங்களையும் வச்சுட்டு தப்பிச்சுட்டு வெளியே வந்துட்டு பிற்காலத்தில் வந்து பெரிய ஞானியாட்டையும் பேசுவாங்கள்ல. அப்போ இந்த ராகு பகவான் நல்லா இருந்தாக்கா அவங்களுக்கு இதெல்லாம் வரும். அனுபவ ஞானி. அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க திகட்டிட்டு போதும்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க வந்து தெளிஞ்சிருவாங்க. அது மாதிரி கெட்டு போயிருந்ததுன்னா தெளிவே மாட்டாங்க, அதுலேயே ஊறி போயிடுவாங்கன்னு அர்த்தம். ஏதாவது சாக்கடையில் தலைக்கீழாக கவுந்து ஊந்து கிடப்பாங்கன்னு அர்த்தம். ஆக கேது பகவான், அடுத்தது கேது பகவான், அவர் உச்சமாக இருந்தால் அவருக்கும் இதே தான். விருச்சிகம்தான் பலம், உச்சமான பலம். அப்புறம் 3 6 11 இருந்தால் நல்ல சுப பலம். இப்படிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வினோதமானவங்களாகவும் மேதாவித்தனமானவங்களாகவும் இருப்பாங்க. அவங்கள மேதைகள்னு சொல்லலாம், அல்லது ஞானிகள் சொல்லலாம். ஏன்னா ஞானக்காரகன் கேது பகவான். புதுமையான வாழ்க்கை, புதுமையை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இதில் ஐடி ஃபீல்டில் வந்து நிறைய பேர் வந்து இந்த புதுசாக ஆப்பெல்லாம் போடுறது, ப்ரோக்ராம் பண்ணுறது, இந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிக்கிறதெல்லாம், சாஃப்ட்வேர்லாம் போடுறதெல்லாம் புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு கொடுக்குறவங்களே இந்த கேது பகவான் பலமாக இருக்கிறவங்களால தான். ஞானிகள் அவர்களாம், ஞானம் மிகுந்தவர்கள்.
விஞ்ஞானம், ஞானம் இதெல்லாம் இருக்குது. விஞ்ஞானம்ங்கிறது என்னென்னா நிரூபிக்கப்பட்ட உண்மைக்கு பேர் விஞ்ஞானம். நிரூபிக்கப்படாமல் தான் மட்டுமே உணர்ந்திருந்தால் அது ஞானம். தான் உணர்ந்துட்டு அதை இந்த உலகத்துக்கு காட்டுறாங்களே அந்த விஞ்ஞானிகள். அந்த அறிவியலெல்லாம் வந்து சயின்ஸுக்கெல்லாம் வந்து செவ்வாயை சொல்லுவோம். ஆனால் இது ஞானத்தை குறிக்கிறது. ஆக இந்த ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னா ஆன்மாவை உணர்றது மட்டும் இல்லாமல் புதுமையாக படைக்கிறதும், புதுமை இந்த உலகத்துக்கு கொடுப்பதும், மேதாவித்தனமான வாழ்க்கை வாழ்வதும், ஞானியாகிறதும் எல்லாமே இந்த கேது பகவானால். ஆக நவ கிரகங்களை பற்றி நம்ம ரொம்ப வெகு சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். இது இப்படி இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். எந்த அளவுக்கு அளவுங்கிறது உங்களோட ஜாதகத்தில் முன்னாடியே சொன்ன அந்த 10 ஆஸ்பெக்டில் மற்றதையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா இது கூடவோ குறையவோ செய்யும்போது நாம் சொன்னது வந்து பொய்க்காதுங்கிறது மட்டும் உறுதியாக சொல்லலாம். நன்றி, வணக்கம்.